என்னது? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிய இந்த நாளில நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுப்பார். நம்ம ரொம்ப நாள் ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்திருப்போம், அதை கொடுப்பார். இந்த மாசத்துல நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். நாளைக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கும். ஒரு தேசத்தின் காரியத்துக்காக ஒரு மொத்த தமிழகமே காத்திருக்குது, மட்டுமல்ல ஹோல் இந்தியாவே காத்திருக்குது நாளையோட முடிவுக்காக. ஒரு எலெக்ஷன், அதனால ஒரு முடிவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கு. ஒரு நல்ல முடிவு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அவங்கவங்க கட்சி சேர்ந்தவங்க, அவங்கவங்க பார்ட்டி அனுசுவாங்க, எங்க ஆட்கள் தான் வரணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உன்மேல் நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவானவன். உன்னுடைய சைடு அது சரியா இருக்குது, அதனால அது உனக்கு தீமையா தெரியல. என் சைடு எனக்கு நல்லா இருக்கு, அது தீமையா தெரியல. இப்படி நம்முடைய குடும்பங்களிலே குறிச்சு செல்லக்கூடிய ஏக்கம் உண்டு. திருமணமாகாத குடும்பங்களில என் பையனுக்கு பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணமானவங்க ஒரு காரியம் இருக்கும், குழந்தைக்காக எங்க இருப்பாங்க. 6 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, பல வருடங்கள் ஆச்சு, குழந்தைக்காக எதிர்பார்த்திருப்பாங்க. சில பேர் வேலை வாய்ப்புகளுக்காக, தொழிலுக்காக, பொருளாதாரத்துக்காக பலரும் பல எதிர்பார்ப்புகளோடு எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு கொடுப்பாராம். அப்போ எனக்கு இது கிடைக்குமா இது என்று ஒரு நினைவு நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்படித்தான் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே, நம்முடைய பையனுக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு அமைச்சா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைக்கு இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை அமைச்சா நல்லா இருக்கும், இப்படியாப்பட்ட வேலை எனக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும், இப்படியாப்பட்ட சர்ச், இப்படியாப்பட்ட காரியம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நாளில நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பார். அதான் தலைப்பு. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி. இப்ப நான் ஒரு பலவீனமா இருக்குன்னா நான் சுகமாகணும் எதிர்பார்ப்பேன். உண்மைதானே? எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப 2 வீலர்ல போறவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, கார்ல போகணும். சில பேருக்கு ஐயோ என்னால 1 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது, இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இன்னும் நான் பரிசுத்தமாகணும், இன்னும் ஊழியங்கள் திறக்கப்படணும், இன்னும் அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும், இன்னும் என்னுடைய குடும்பங்கள் விருத்தி அடையணும். இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் நமக்கு பல நாள் ஏக்கம். சிலருக்கு பல காரியங்களுக்கும் எனக்கு வரங்கள் வல்லமைகள் என்று ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் அவர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, பிரதர் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாரு. நான் அவர் பேசிட்டு சொல்லுவாரு, நான் அநேக வல்லமைகளா பெற்றுக்கொண்டு அநேகர் சுகமாக்கணும், அநேகர் குணமாக்கணும், அப்படி ஹீலிங் நடக்கணும் பாஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு ஆத்ம பாரம். இன்னொருத்தர், நான் அடுத்த நிலைக்கு போன தொழில என்ன செய்யணும்? சிலருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்திருக்காங்க, எல்லா ஊழியக்காரும் போய் ஜெபம் பண்ணோம், எல்லா ஊழியக்காரும் திருப்பி சொல்லிட்டாங்க, எல்லாரும் வெளிப்பாடு சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தை பிறக்கும், இத்தனாம் தேதி டேட் எல்லாம் குறிச்சிட்டாங்க, ஆனா நடக்கலையே. நான் கர்த்தரை தப்பா நினைச்சுக்கிறதா, ஊழியக்காரரை தப்பா நினைச்சுக்கிறதா, இல்ல எனக்கு சாபமா, இல்ல பாவமா, என்னுடைய என்ன காரியம், நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஏக்கத்தோடு தாகத்தோடு இருப்பாங்க. என் வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கல, இப்படி பல விதமான நினைவுகளோடு பல விதமான குழப்பத்தோடு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நம்மளோட வாழ்க்கை பயணமாயிட்டு இருக்குது. ஊருக்கு போகும்போது ட்ரெயின்ல இருக்கோம் தானே, நம்ம அங்க போயிடுவோம்,
அப்படின்னு நினைச்சிருப்போம். ஒரு எதிர்பார்ப்பு. போனோன்னு மாமா அத்தையை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இல்ல சொந்தத்தை பார்க்கணும், நண்பரை பார்க்கணும், திருமணக்காரன் அங்க போகணும், எல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நீ நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கானவை அல்லவே, நன்மைக்கானவே. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நீ எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி. அப்போ இந்த காலவல்ல நீ என்ன எதிர்பார்த்திருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அது நல்லதா கெட்டதா? அங்க பக்கத்துல வீடு வாங்கியிருக்கிறான், அந்த வீட்டை நான் வாங்கிடணும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைதி கெடுத்துட்டணும், நம்ம அந்த வாழ்க்கை அமைச்சுக்கணும். இது தீமைக்கானவை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்ததை கெடுக்கிறது, அடுத்த குடும்பத்தை, அடுத்த காரியங்களை கெடுக்கிறது தீமை. நமக்கு நம்ம ஆசைப்படுற தீமையா? இல்லையே. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்ல குடும்பத்தோட நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லதான், அது தீமை அல்ல. அப்போ இரு நினைவுகளையும் தேவன் அறிகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ற காரியங்கள்ல அந்த அதிகாரத்துல அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 12, 13 வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா, கூடி ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும். வாசிக்கலாமா? அதுல 12 வாசிங்க. எரேமியா, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்போ எப்போ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருது, எதிர்பார்த்த காரியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லுங்களேன். செவி கொடுப்பேன்னு கேட்பேன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணுமாமா? கூடி ஜெபிக்கணுமா? வீட்டிலேயே கூடி ஜெபிக்கிறது இல்ல. வீட்டு ஜெபமே சில வீடுகள் இல்லை. உண்மையா இல்லையா? குடும்பமா வந்து கணவன் மனைவி பிள்ளைகளா உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் வீட்டுல இல்ல. இன்னைக்கு சபையில இன்னைக்கு லீவா இருக்கு, இன்னைக்கு சும்மாவா இருக்கிறவா, எல்லாம் கூடி ஜெபிக்கலாம் அப்படின்ற ஒரு கூடி ஜெபிக்கிற ஐக்கியம் இல்லை. அந்த காலத்துல வாலிபர்களா சேர்ந்து ஜெபிப்பாங்க, பெண்கள்லாம் கூடி ஜெபிப்பாங்க. அன்றைக்கு காரியங்கள் பலமா நடந்துச்சு. இன்றைக்கு கூடி ஜெபிக்க கூப்பிட்டா, ஐயோ நான் இப்பதான் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும், இப்போதான் எனக்கு திருமணம் ஆச்சுன்னு சொல்லி பைபிள்ல சில காரியம் சொல்லுவாங்கல்ல, அது போல சில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சில காரியங்களை சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ளுகிறோம். குற்றப்படுத்திருக்கல, வேதம் அப்படி சொல்லுது. ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல, நம்ம விரும்பின காரியம் கொடுக்கப்படல, நம்ம எதிர்பார்த்த நினைவுகள் அமையல்னா, வேதம் சொல்லுது, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். தனி ஜெபம் இல்லை இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில. தனி ஜெபம் அப்படின்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறது மட்டும்தான் தனி ஜெபம் கிடையாது. நீங்க இப்ப குழுவா ஜெபிக்கிறீங்க, 5 மணிக்கு ஒரு குழு, அது உங்க ஜெபம், அது மட்டும் உங்க ஜெபம். அது எல்லாம் கடந்து தனிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கு. தேசத்துக்காய், ஊழியர்களுக்காய், அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்காக, நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நம்ம விரோதிகளுக்காக, நமக்கு தீமை செய்வர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. அதிகமா ஆண்டவரிடத்துல இந்த தனி ஜெபம் பண்ணும்போது ஒரு கிருபை இறங்குது. அந்த தனி ஜெபத்துலதான் அநேகர் தரிசனம் கால்றாங்க. தானியேல் 24 உபவாச ஜெபம் பண்ணா தேவதூதன் வந்தான். தனியா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசன வரங்கள், வெளிப்பாடின் வரங்கள், தரிசனங்கள் உண்டாகும். கூடி ஜெபிக்கும் போது அவர்கள் பலவான்களாக மாறுகிறார்கள். அவங்க ஜெபிப்போம், ஜெபம் பதில் தருவாங்க ஆண்டவர். அவன் எங்க ஜெபம்னாலும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி இருக்கணுமாமா? நீங்கள் முழு இறுதித்தோடும் என்னை தேடுவில்லானால் என்னை தேடியும் கண்டுபிடிப்பீர். முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடணும், முழு இதயத்தோடு ஜெபிக்கணும், முழு இறுதித்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஆயிடுச்சா? ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் ஆகும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா? ஜெபம் எங்க இல்ல, நீங்க என்ன
என்ன வேலை செஞ்சா நீங்க ஜெபிச்சுட்டே வேலை செய்யலாம். நீங்க வேலை செஞ்சுட்டே ஜெபிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் போட்டு ஜெபிச்சுட்டே இருந்து பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். சரி, 14 வசனம் வாசிங்க. 14. நான் உங்கள் சிறையிருப்பை உங்களை விட்டு எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களுக்கு விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பவும் வர பண்ணுவேன்னு கதை சொல்றார். நீ அடிமைப்படுத்துறது வெளிவர முடியாம இருக்கிறியா, திருப்பிடுவார். உன் தேவ சமூகத்துல திருப்பி வைக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, பயப்படவே வேண்டாம். நீங்க முதல் செய்ய வேண்டிய காரியம், உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளா கூடி ஜெபிக்கணும். உலக மனு சொல்லுவான், கூடி ஜெபித்தா கோடி நன்மையா. உலக மனு சொல்றான். இங்க சொல்றாரு, கூடி ஜெபிச்சா நான் வந்துருவேங்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சரி, உங்களுடைய கோல் என்ன? உங்களுடைய நினைவுகள் என்ன? உங்களுடைய தாட் எண்ணங்கள் என்ன? உங்களுடைய நினைவுகள் என்ன? உங்களோட லக் என்ன? நீங்க எதை அடையணும் விரும்புறீங்க? அதை முதலாவது நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள அசைப்படணும். அசைப்படணும் மீனிங் தெரியுமா? என்னது? ஞாயிற்றுக்கிழமை வாங்கி ஒரு வெட்டு அது இல்லை அசை. நான் அடுத்த நிலைக்கு எப்ப போவேன் அது. இப்ப நீங்க ஒரு 10,000 மாச சம்பளம், அதுல போதும் திருப்தி அடைஞ்சிடாத. ஏன் தெரியுமா? அது வாழ்க்கைக்கு பத்தாது. ஏன்னா சர்வசரமா குடும்பம் நடத்தின ஒரு 50,000 ரூபாய் இல்லாம முதல்ல 1 லட்சம் ரூபாய் பெரிய பணம். இப்ப கோடியே மதிக்க மாட்டாங்கிறானுங்க. 2,000 கோடி 3,000 கோடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 20,000 கோடிங்கிறானுங்க, 50,000 கோடிங்கிற, லட்ச கோடிங்கிறானுங்க. முதல்ல 1 லட்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லட்சம், அவங்க லட்சாதிபதிங்கன்னு வாங்க. இன்னைக்கு அந்த லட்சத்துக்கு ஒரு செல்லு லட்ச ரூபாய் ஜோப்புக்கு வச்சு தெரியுறான். இப்போ ஒரு காயின் வந்துருச்சு, 1 லட்ச ரூபாய் காயின். 1 லட்ச ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. ஜோப்புகள் ஒரே 1 லட்சத்தை வச்சு நின்று இருப்பான், ஒரே ஒரு காயினை வச்சுட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். அப்போ கூடி செபிக்கணும், சேர்ந்து செபிக்கணும், ஐக்கியப்படணும் வேதம் சொல்லுது. இங்க எதிர்பார்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளதான். எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 30 வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த, நல்லா கவனிங்க, 2 குருடர்கள் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்றும் எவ்வளவு எப்படி கூப்பிட்டாங்களாமா? அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று தம்மிடத்தில் அழைத்து, போதும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ இயேசு அவ்வழியா வருகிறார் என்று குருடர் 2 பேர் கேள்விப்படுறாங்க. யார் அவரு? அவர் தான் இயேசு. அவர் அற்புதம் செய்வாரு, அவரு சுகம் தருவாரு, மரித்தோரை எழுப்பினார், குணமாக்கினார் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்படுறாங்க. இப்ப எப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கேள்விப்படுறீங்களோ, கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, அப்படிங்க கேட்கறாங்க. கேட்டோம் நம்ம என்ன செஞ்சானா, இயேசு வெளியே வந்த உடனே ஜன கூட சத்தத்தை கேட்கறாங்க. என்ன சத்தம்? இயேசு போறார். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவரோட வந்த சீசர்கள் மற்றவர்களா, ஏப்பா அமைதியாரு, அவரை தொந்தரவு செய்யாத, சும்மாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் நோக்கி செபிக்கும் போது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது பிசாசு மாதிரி வருவான். சும்மா சும்மா ஜபம் ஜபம் ஜபம், பார்த்தால் வீட்டுக்குள்ள ஜபம் ஜபம் வருதா? கூப்பிடவன் அமைதியார், சும்மா ஜபம், என்ன அமைதியார்.
இப்படி தடை பண்ற பிசாச கண்டு கொள்ளணும். உடனே அவங்கள பார்த்து பிசாசனா பிசாசு வேலை செஞ்சுட்டு போயிடும், மண்டை உடைச்சிட்டு போயிடும். இங்க கூப்பிடுறாங்க தாவீதின் குமாரன், எல்லாம் அதட்டினாங்க. ஆனா அவன் என்ன செஞ்ச, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், குறைச்சுக்கல. ஆண்டவரை மறுபடியும் எச்சா கூப்பிட்டான். இயேசு நின்றார். நின்று அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. இயேசு நின்று அவரை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார். இந்த காலவே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. ஆண்டவரே எனக்கு திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, குடும்பத்துக்கு கொடுங்க, என் எதிர்காலத்தை திட்டமிடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பிசினஸ். என்ன சரி நீ ஆண்டவர்கிட்ட யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற நீ? மனுஷங்கிட்ட. மனுஷன் சொன்ன அமைதியாரு அதட்டுவான், சும்மா நைன் கம்மனரு அம்மா அப்படின்னு அழைச்சிடுவான். இயேசு தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலில் கர்த்தருடைய ஆவியை திரும்ப சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இருண்டு போன வாழ்க்கையில எதிர்காலமே அவனுக்கு இல்லை. அவன் என்ன கலரு, என்ன பொருள், எதையுமே பார்க்காதவன், புதிதான ஒரு அனுபவத்துக்குள் போகாமல் இருக்கலாம். நீ ஒரு தொழில புதிய அனுபவத்துக்குள் போகாமல் இருக்கலாம். நீ வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாம இருக்கலாம். இது எனக்கு தெரியாது, இது எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு அனுபவம் இல்லை சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியர் உனக்கு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவான். அந்த கூட கண்ணு தெரியல, ஆண்டவரை நான் பார்வையிட வேண்டும். இன்னைக்கு உன்னோட அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. உன் கண்களுக்கு தெரியாத ஆசீர்வாதம் உன் பக்கத்தான் தான் இருந்திருக்கும், நீ இதை அனுபவிக்காம இருக்கலாம். உனக்கு வேண்டிய வாழ்க்கை, உனக்கு காரியத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியும், ஆனா பக்கத்துல இருந்து அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாம இருக்கலாம். உன் கண்கள் திறக்கப்படாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான கூட பேசிட்டு இருக்கிறாரு. உங்கள் கண்கள் திறக்க, அந்த குரல் சொல்ற, ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும். இருளில் இருக்கிறவன் இடறுவான், வெளிச்சத்தில் இருக்கிறவன் இடற மாட்டான்னாரு. அப்போ நமக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு வீட்டுல நைட் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்பீடா போக மாட்டோம். பழக்கமான வீடா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா போவோம். ஏன்? நம்ம வீடு தானே, சலான் போயிடலாம் இல்ல. ஆனாலும் பழக்கமானாலும் தட்டி தட மாறுறோம். உன் கண்கள் திறக்கப்படாத மட்டும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பதற்கு அதிக நாட்கள் ஆகும், அதிக நேரமாகும், அதிக காலங்கள் ஆகும். ஐயோ எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா, அந்த ஆசீர்வாதம் இருக்கா, அந்த நன்மை இருக்கா? உன் கண் திறக்கப்படல. உன் கண்ணு திறக்க முடியாதான் உன் ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்க முடியல. உன் கண்ணுக்கு முன்னாலே பணம் இருக்கு, உன் கண்ணுக்கு முன்னாலேயே உனக்கு பாக்கிய நன்மை இருக்கு, உன் கண்ணுக்கு முன்னாலேயே உன் எதிர்காலம் இருக்கு, உன் கண்ணுக்கு முன்னாலே சகலம் இருக்கு. ஆனா பிசாசு என்ன பண்ணிக்கிறான்? 2 கொரிந்தியர் 8:4 என்ன சொல்லுது? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசம் வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர் மனசுக்குள்ளாக்கிட்டான். உனக்கு எதுவும் கிடைக்காதுரா, எதுவும் வாய்க்காதுரா, நீ எது செஞ்சாலும் விளங்காது, உனக்கு ஒண்ணும் வாய்க்காது. நோ இல்ல. இயேசு நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை இறங்கும்னு. இறங்கினவரு தாவீதின் குமாரன் நின்னுட்டாரு. நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீ ஒன்னு ஆண்டவரை பத்தி கேளு, என் எதிர்காலத்தை திறந்து தாங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திறந்ததாப்பா, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்கப்பா, எனக்கு நல்ல ஒரு பாக்கிய நன்மையை தாங்கப்பா. நீ கேட்கணும். கேட்காட்டி கேட்கும்னா உன் இருதயத்தில் அந்த நினைவுகள் என்ன செய்யணும்? இருக்கணும். இருந்தா தானே வரும் இருதயத்தின் நினைவு. இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட கோலை கொண்டு உள்ள வச்சிரு. என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் நடப்பேன், என்னை ஆண்டவர் இப்படி உயர்த்த போறார், இப்படி கனப்படுத்த போறார், நான் அநேகருக்கு ஆசமா இருக்க விரும்புறேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்க தினமும் ஒரு கண்ணாடிட்டு நின்று
நான் இப்படித்தான் வாழ்வேன் நீங்க எதிர்பார்க்கிற உங்க ஆசைய உங்களை பார்த்தே நீங்க பேச ஆரம்பிங்க. அந்த சத்தமா பேசுங்க. அதை பார்த்து கண்ணாடியை பார்த்தோ இல்ல சும்மா இடத்துலயே பேசுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் மேன்மை அடைவேன், நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன், என் மனைவி இப்படி இருப்பான், என் கணவன் இப்படி இருப்பான், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் எதிர்காலம் இப்படி இருக்கும், என் தொழில் இப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை இப்படி இருக்கும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அந்த மூளைக்குள்ள போயிடும், கிரி செய்ய ஆரம்பிக்கும். சயின்ஸ் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அப்படி பேசும்போது அந்த மூளை அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துதான் சரீரத்தை. நீ பேசும்போது ஹேண்டல்ஸ் தேவதூதருடைய காரியங்கள் உங்களை சுத்தி வந்து உங்களை ஆயத்தப்படுத்துறாங்க. ஐயோ உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறமா கற்பனை பண்ண, எனக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தை இப்படித்தான் இருக்குது, நான் அதை கொஞ்சுறேன், நான் தூக்கிக்கிறேன், நான் இப்படி வாழ்றேன். வேலை இல்லை, நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஒரு ஆபீஸ்ல இப்படித்தான் உட்கார்ந்துருப்பேன், நான் இப்படித்தான் வேலை வாங்குவேன், நான் இப்படித்தான் செய்ய, பைத்தியக்காரத்தனமா தெரியும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்கள் பைத்தியமாய் தோன்றும், நம்புறவர்களுக்கோ அது தேவ பலன் வேதம் சொல்லுது. அப்படியானா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அப்படினால இருதயத்தின் நினைவு வாய் பேசுறது போல இருதயத்தில் நினைவுகளில நன்மையானவைகளை வைத்திருந்து ஒரு எதிர்பார்ப்போடு அறிக்கையிடு. நீ அறிக்கையிடுவதனால் ரோமர் 9:10 சொல்லுது ரட்சிப்பு உண்டாகும். அப்ப நீ அதை பத்தி பேசி சத்தமா சொல்லு, என் குடும்பம் இப்படித்தான் இருக்கும், என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, என் மருமக்குமார்கள், என் குடும்பத்தின் நபர்கள், என் உறவுகள் இப்படி இருக்கணும், கர்த்தரின் நாமத்தில் இருக்கும்படி விரும்புறேன், அப்படி இருப்பதை நான் விரும்புறேன் சொல்லி பாரு. கொஞ்ச நாள்ல நீ விரும்பினது மடியில போடப்படும். தேவன் அதை செய்ய வல்லவனாக்குறார். அப்புறம் பாருங்க, அவர் மனதுருகி அவரை தொட்டார். என்ன ஆயிடுச்சு? அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். யாருக்கு பின் சென்றாங்க? கண் பார்வை தெரிஞ்ச உடனே அவன் எங்க போகணும்? நேரா வீட்டுக்கு போகணும். ஏமா எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, எப்பா கண்ணு தெரிஞ்சு, நண்பர் ஒருவர்த்தானே போனோம். யார் பின்ன போனா? இன்னைக்கு நம்ம இயேசு பின்ன போறோமா? எங்க போயிட்டு இருக்கிறோம்? நமக்கு பார்வை தெரிஞ்சிருச்சு, ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம், மனம் திரும்பிட்டோம். நம்ம யார் பின்ன போயிட்டு இருக்கோம்? உலகத்தின் பின்னால, பணத்தின் பின்னால. உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அவர் பின்ன ஓடிட்டு இருக்கிறோமா? அவர் வழியில போயிட்டு இருக்குமா? கேட்டா ஜெபிக்க நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு வேலைக்காக ஜெபிக்க முடியும் என்று வேண்டிக் கொண்டார். நான் அவருக்கு ஜெபித்தேன். ஜெபித்து நல்ல ஒரு வேலை கிடைச்சது. அதுக்கு முன்னால வேலை கிடைக்கும் முன்னால எப்ப பார்த்தாலும் அவருடைய பாஸ்டர் சொல்லுவாரு, அவனாட்ட ஒரு பரிசுத்தவனை பார்க்க முடியாது பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்குள்ளே ஜெபிப்பான், அதிகமா சர்ச் வேலை செய்வான் அப்படின்னு. ஓ, அது நிமித்தம் அவன் போன் பண்ண நான் வேற ஜாப் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே நல்ல மலை வளர்ந்தா, சர்ச்சுக்கு வந்துருந்தா, ஹெல்ப் பண்ணா, எல்லாம் பயங்கர பண்ணிருந்தான். திடீர்னு ஒரு நாள் பாஸ்டர் கேட்டேன், தம்பி நல்லா இருக்கிறாரான்னு. சர்ச்சுக்கு வரதில்ல பாஸ்டர். ஏன்? டைம் இல்லை, ஒர்க் அதிகம் அப்படிங்கிறான். போன் அடிச்சு கேட்டேன், என்ன தம்பி? என்ன பண்ணுது பாஸ்டர்? ஒர்க் பிஸி, நிறைய கமிட்மெண்ட், எங்க டைம்? ஜெபிக்கிறியா? ஜெபம் எங்க பைபிளே வாசிக்கிறதுல எங்க டைம் இருக்குங்க? வேலை எனக்கு அவ்வளவு பலு, முடியல பாஸ்டர். சர்ச்சுக்கு சண்டே போக முடியல பாஸ்டர், நிறைய கமிட்மெண்ட், அங்கிங்க வெளியே போயிட்டு வரக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க நல்ல மக்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்க போறேன் இங்க போறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, மிக வேதனையா இருந்துச்சு. தம்பி உனக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமான்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட ஒரு வரம் வாங்கினார். என்ன தெரியுமா? ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உன் வாழ்வாதாரம், உன் ஜீவனுக்கான பிழைப்புக்காக ஓடிட்டு இருக்கிறத அதை பிடுங்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். உனக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்னை பிளாக் பண்றீங்களா? என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? என்ன எல்லாம் டச் பண்ண முடியாது. நான் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன், அந்த லெவலுக்கு வந்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? ஏதோ நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களுக்கா போன் அட்டெண்ட் பண்ண, இல்ல நான் பிஸி அப்படிங்கிறான்.
ஒன்றும் சொல்லவில்லை. சரியாக 2-3 வாரம் காலம் கழிந்து அவனிடத்துல போன் வந்துச்சு. எடுத்தேன். பாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. ஏப்பா? இல்ல, என்ன மன்னிச்சுட்டு சொல்லுங்க. ஐயா, நான் கோபம் இல்லை, ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த சொன்னார் ஆண்டவர், ஞாபகப்படுத்தினேன். இப்பொழுது எனக்கு கால் இல்லை, ஆக்சிடென்ட் கால் போயிடுச்சு, அதனால கம்பெனி நிறுத்திட்டாங்க, என்னுடைய எதிர்காலம் இருண்டு போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு அன்பானவர்களே, தேவன் அன்பானவர் தான். உங்கள் நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகளா தீமைக்கானவைகளா? நீ மேல போக போக அதிகமா தேவத்துல சார்ந்து கொள்ளணும். தானியேலுங்கிற ஒரு பக்தன் இருந்தான். அவன் என்ன வேலை செஞ்சிருந்தான்? ஒரு மந்திரி. அவன் 3 வேளையும் ஜெபித்தான். மந்திரிக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும்? 3 வேளையும் ஜெபிச்சார். இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம், சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை, ஐக்கியங்களோட சேர்ந்து கொள்ள முடியல. காரணம் ஏதோ ஒரு சொல்லி நம்ம காப்பாத்திக்கிறோம். ஏன்னா வேலைக்கு போனா பாஸ்டர் சாப்பிட முடியும். நீ வேலைக்கு போகாத போது சாப்பிட்டியே, அப்ப யார் கொடுத்தாத? புரியுதா? இந்த கண் திறக்கப்படுவது என்பது தேவனை பார்ப்பதற்கு. அவன் கண் திறக்கப்பட்டவன ஆண்டவரை பின்பற்றி போனான். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி நம்ம வரோமா? நம்முடைய எதிர்காலம் தெரிஞ்சிருச்சு, நம்மளோட வாழ்க்கை தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நமக்கு கொழுப்புங்கிற கட்டி என்ன செஞ்சிருச்சு? கண்ணை மறைச்சிருச்சு. ஆனால் தேவனை நோக்கி பயணம் செய்ய முடியல. அதைதான் ஆண்டு சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை நான் கொடுக்க விரும்புறப்பா, அது நன்மைக்கானவைகளே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற அருமையான வசனத்தை பாத்தீங்கன்னா, தீமைக்கு அல்ல சமாந்திக்க நினைவுகளே. உன் நினைவுகள் சமாந்திக்கு எதுவா இருக்குதா? உன் நினைவுகள் எப்படி இருக்குன்னு விரும்புறாரு. அதனால கவனமா இருக்கணும். இந்த குருடன் நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய குறிச்சு கேள்விப்படுறான். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கிற இந்த இயேசு யார்? அவர் எப்படியாப்பட்டவர்? அவருடைய வல்லமைகள் என்ன? அவருடைய காரியங்கள் என்ன? அறிஞ்சிட்டு நீ அவரை பின்பற்றாம எங்க டைம் இருக்குதுங்க? வேலைதான் முதன்மையா வைக்கும் போது எப்ப பிளாக் பண்ணுவார் தெரியுமா? நல்ல மேல போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவார். இறங்கறக்கு வழி இல்ல, இறக்க வழி இல்ல, என்ன பண்றதுல நடு காட்டுக்குள்ள வச்சுட்டு காணாம போயிருவாரு. அப்ப நீ முழிப்ப, கண்ணீர் வடிப்ப, புலம்புவ. இது வருவதற்கு முன்பாக எச்சரிக்கவும் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறார். எப்பவுமே நம்ம ஆண்டுகிட்ட 2 பழக்கம் உண்டு. தோட்டத்துல கனிகளை சாப்பிடாத. எல்லா கனியுமே சாப்பிட வேண்டாம் சொன்னாரு. விளக்கின கனி அதான் சாப்பிட்டான். தேவன் விரும்பாதவைகளை, தேவன் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கான ஒரு வைரகம் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வேதம் சொல்லுது, கூப்பிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? நிப்பாரு, அழைப்பாரு, கேட்பாரு. இப்போ அவனை நின்னாரு, வாப்பா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு உண்டு அதான் கேட்கிறாரு, ஆண்டவரே அப்படின்னு நீ விசுவாசத்தை ஜெபம் பண்ணு, இயேசுவே அப்படின்போது அவர் வந்துட்டார். அது ஒரு விசுவாசம். ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி கேட்பாரு. விசுவாசி. அவன் மனசுக்குள்ள ஒரு நினைவு இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தாவீதின் குமாரன் வருகிறாரு கேள்விப்பட்டான். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு பார்வை கிடைச்சிரும், அவரை கூப்பிட்டா பார்வை கிடைச்சிரும். இன்றைக்கு இயேசுவை இந்த வீடியோ பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்களா இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, எதிர்பார்க்கிறத அவர் கொடுக்கும்படி விரும்புறாரு. அவர்கிட்ட நீ எதிர்பாரு. அவர் விரும்புறாரு, நீ எதிர்பார்க்கும்படி விரும்புறாரு. ஏன்னா அதுக்கு கொடுக்க அவர் மேல் பிரியமா இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தயாரு, நீ பெற்றுக்கொள்ள தயாரா? அவர் கொடுக்க தயாரு ஆசீர்வாதத்தை, நீ பெற்றுக்கொள்ள தயாரா? அப்படின்னா உன் ஆண்டவர் யாரு, எப்படியாப்பட்டவர்னு நீ உணராதான் மட்டும் முடியாது. 2வது, உன் நினைவுகள் கொண்டு வரணும். என் தேவன் இதை செய்ய என் ஜபத்தை கேட்பார். அவன் நினைச்சிருக்கலாம், அவர் அவ்வளோ பெரிய ஆளு,
நம்ம கூப்பிட்டா வருவாரா, நிப்பாரா அப்படின்னு நினைக்கல. அவன் நினைவு, நான் கூப்பிட்டா நிப்பாரு, நான் ஜெபம்னா பதில் வரும், நான் ஜெபித்தா எனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவு உனக்குள்ள இருக்கணும். அந்த நினைவுதான் நன்மைக்கு எதுவானவைகள். நான் ஜெபிச்சா பதில் வருமா, அது தீமைக்கானவை. ஏன் பாச எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பதில் வருதா அப்படின்னா, எல்லாத்துக்கும் தான் மழை பெய்யுது. சில பேர் நினைக்கிறான், சில பேர் நினைய மாட்டான், சில பேர் பயன்படுத்திக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வெயில் அடிக்குது, மழை வந்தா நல்லா இருக்கணும். அதே மழை தட்டி இருந்துச்சுன்னா இந்த பாலா போன மழை வந்து இப்படி பண்ணுதுன்னுமா. புரியுதா? தேவை முடிஞ்ச திட்ட ஆரம்பிச்சிருவான், தேவைன்னா காலில் விழுந்து கும்பிட்டுக்குவான். இது இயற்கை தானே, மனுஷனுடைய காரியம். மழை வரலாம் பூசங்கிறான், மழை வந்தா தொல்லைங்கிறான். அதுபோல தேவனிடத்திலே மனதுருகி அவர் சுகம்படி, அவர் அற்புதம் செய்யும்படி அவர்கிட்ட நம்ம நினைவுகள் அவருக்கு திருப்ப போறீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்க நினைவுகள் என்ன செய்யணும், அவருக்கு நேரா. எனக்கு எங்க அம்மா பாத்துக்குவோம், என் மனைவி பாத்துக்குவா, என் புருஷன் பாத்துக்குவான், என் புள்ள பாத்துக்குவோம். நோ, என்ன செய்ய முடியாது. சொற்ப நேரத்துக்கு சொற்ப காலத்துக்கு தான், நித்திய காலத்துக்கு இல்ல. பெத்த அம்மாவிய பெத்த அப்பாவிய தூக்கி வீசுற காலம் இது. தேவை இருக்குதா, சொத்து இருக்குதா, அம்மா அப்பா யூஸ் பண்ணிக்குவாங்க. அம்மானால அப்பானால பிரயோஜனமா பயன்படுத்திக்குவோம், இல்லைன்னா அவங்களை திட்டுவோம். இது இயற்கையான காலங்கள். பிள்ளைகளால பிரயோஜனம், பிள்ளைகளை கொஞ்சுவோம், இல்லை அவங்களும் திட்டுவோம். ஆனா எதுவுமே எதிர்பார்க்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? அவரு எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட. அது அப்புறம் பார்ப்போம். இன்னொரு எதிர்பார்ப்பை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21-22. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்க, நல்ல ஒரு காரியம் என்னன்னா, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரிக்க அவருடைய நினைவு என்னன்னா, ஆண்டவர் என்று இருந்துச்சுன்னா என் சகோதரன் நினைச்சிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான். அப்படிதானே? இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வதுவோ தேவன் நமக்கு தந்துள்வான்னு அறிந்து இப்பொழுது நீ என்ன செய்ய முடியும், திருப்பி தர முடியும். ஃபெய்த், விசுவாசத்தை பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டவர் இல்லைன்னா மரணம், தோல்வி நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நீர் இங்க இருந்திருப்பா அந்த மரணம் வந்து என் தம்பியை கொண்டு போயிருக்குமா, நீர் என் வாழ்க்கை இருந்தா என் வாழ்க்கை இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறோமே. இயேசு நம்மளோட வச்சுக்கிட்டோமா? இப்ப இயேசு நம்மளோட இருக்கிறாரான்னு கேட்டா, ஆமா என்கிட்ட இருக்கிற டக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிப்போம், இருப்பாரா இல்லையா. இந்த சந்தேகம் வந்தாவே அவர் இருக்க மாட்டார். சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து விசுவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வரும்போது தேவன் அந்த காரியத்துக்கு பதில் தருவதில்லை. எனக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கெல்லாம் பிறக்காது, எனக்கெல்லாம் திருமணம் ஆகாது, எனக்கெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்காது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்காது, நான் தொழில் செஞ்ச விளங்க மாட்டேன், இங்க போன செய்ய மாட்டேன். நீ எதை தொட்டாத விளங்காதுதான். விளங்க வைக்கிற ஒரு நோட் இருக்கிறாரா? போ. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம செய்யற ஒரு காரியம் என்னன்னா, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வு ஒவ்வொரு நாள் வரும். நான் கூட இடையில ஒரு சின்ன காரியம், ஒரு காரியத்தை நிறுத்திடலாம், நடத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். என் மனைவி இடத்துல கூட பேசினேன், மன சோர்வா இருக்கு, ரொம்ப வருஷமா அதில் சோர்ந்துட்டேன், ஸ்டாப் பண்ணிடலாம், நம்மளால முடியாது அப்படி சோர்ந்த போது என்னோட ஆண்டவர் கார் சொன்னார். நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான், என்னது? ஆபத்து காலத்துல
சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. ஆண்டு சொன்னாரு, உன்னால முடியாது, என்னால முடியும். உன்னுடைய பிசினஸ் நடத்துனால முடியாது, ஆனா உன் ஆண்டவரால முடியும். உன் குடும்பத்தை நடத்துனால முடியாது, உன் ஆண்டவரால முடியும். உன் பிள்ளைகளுடைய காரியங்களை செய்யறதுக்கு உன்னால முடியாது, அவர்னால முடியும். உன் எதிர்காலத்துக்குரிய பண தேவைகளை உன்னால புரட்ட முடியாது, அவர் தரனால முடியும். எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குது. நான் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன் தெரியுமா பாஸ்டர்? மாம்ச முயற்சி வீண், வேதம் சொல்லுது. நீ ஆவிக்குரியவன் அப்படின்னு எப்ப ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணியோ, நீ ஆவிக்குரியவன். சேர்ச்சுக்கு வரும்போது நீ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால மாம்ச முயற்சி பண்ண முடியாது. மாம்ச முயற்சிகள் சில நேரம் சக்சஸ் ஆகும், ஆனா கம்ப்ளீட் சக்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் பாத்தீங்கன்னா, என்ன பாஸ்டர் சொல்றீங்க, அப்ப இந்து சகோதரர்கள், இஸ்லாம் சகோதரர்கள் கடவுள் இல்லைங்கிறவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க மாம்சக்குரிய பலனை அனுபவிப்பாங்க. அவன் திருடுவான், ஏமாத்துவான், பொய் பேசுவான், வஞ்சிப்பான், எது வேணா செய்வான். ஆனா நீ பரிசுத்தமா இருக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. எப்படி நீ விளங்குவே? அதுக்கு தான் ஆவிக்குரிய பலன். அப்படியானால் மார்த்தா சொல்றார், இயேசுத்த வந்து, ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரானால், இப்ப உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுங்க, நீர் இருந்திருப்பீனா எனக்கு இவ்வளவு அவமானம் வந்திருக்குமா? நீர் இருந்திருப்பீரானா நான் தோத்து போயிருப்பேனா? நீர் இருந்திருப்பீனா நான் கஷ்டப்படனா? நீர் இருந்திருப்பீரானா எனக்கு இவ்வளவு சோதனை வந்திருக்குமா? நீர் இருந்திருப்பீனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டவரே என்னோட நீ இருக்கல? அப்போ நீர் என்னோடு இருப்பதற்கு நான் உமக்கு உட்காருவதற்கு சீட் போடல, ஒரு சேர் போட்டுக்கணும் உட்கார்றதுக்கு. அப்படின்னு என்ன, எனக்குள்ள வேற ஒண்ணு வச்சிருக்கிறேன், அதை தூக்கி காலி பண்ணாதான் அவர் உட்காருவார். சில வீட்டுக்குள்ள போப்போம், எல்லா திங்ஸ் நிறைய இருக்கும், உட்காரக்கு சேருக்கு அது நின்றுட்டே இருப்போம். அவங்க உட்காருங்க உட்காருங்க அந்த சேரை தடுவாங்க. சேர்ல தான் மூட்டை மூட்டையை கடிச்சிருப்பான், பாவம் மூட்டையாட்டு துணி மூட்டையாதுன்னு. சேர் இருக்கு, அது பாவம், கஷ்டமா இருக்கும். அந்த சேர் எடுக்கிறதுக்கு அலாசுவாங்க அங்க இங்க. இவன் மனசுக்குள்ள தான் கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, கண்ணீர் எல்லாத்தையும் இருந்தது வச்சிருப்பே. ஏசு அங்க தங்குவாரு. அதெல்லாம் எடுத்து காலி பண்ண, இயேசுவை கொண்டு வா, இந்த பாரமல்ல லகுவாகும். அப்போ அந்த குருடன் கேள்விப்பட்டு, ஆண்டவர் வரான்னு கேள்விப்பட்டு கூப்பிட்டான், நின்னாரு. நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டார். அப்போ நீ அவரை கூப்பிடும் போது அவருக்கு பதில் கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும், எதுக்குப்பா கூப்பிட்ட? அப்ப நீ ஜெபிக்கிறதா கூப்பிடுறது. நீ ஜெபிக்கும் போது அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். கூப்பிடுறது ஜெபம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி பேசுறமில்ல, அப்ப கூப்பிடுறது. அவர் நிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ கூப்பிட்டு ஜெபிச்சு முடிச்சது பிரச்சனை வருது, ஆண்டவரே நீர் இருந்திருப்பினால எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னா, கூப்பிட்டு நீ சேர் போட்டு உட்கார வைக்கணும். ஆண்டவர் உள்ளத்துல என்ன இருக்குது? கடவுளை விட யார் அதிகமா தெரிகிற உனக்கு? யார் மேல பக்தியா இருக்கிறோம்? நம்ம கடவுளை விட நம்ம சிநேகிக்கிறவர்கள் நம்ம இறுதித்து வச்சிருப்போம். ஒருவேளை நம்ம மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், லவர்ஸா இருக்கலாம், இல்ல தொழிலா இருக்கலாம், எதையோ நம்ம வச்சிருப்போம். யாருக்கு மேல? யாருக்கு மேல? கர்த்தருக்கு மேல வச்சிருப்பீங்க. அங்க அவருக்கு இடம் இல்லை. இடம் இல்லாதவன் எங்க போவாங்க? வீட்டுக்குள்ள இடம் இல்லை, வெளியே வருவாங்களா இல்லையா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை விட்டு கர்த்தர் வெளியே நிற்கிறாரு. ஆனாலும் ஒரு உடலை வேதம் சொல்லுது, வாசப்படிகள் என்று மகனே எனக்கா கொஞ்சம் இடம் கூட, நான் உள்ளத்துல வரேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உன்னை மேம்படுத்த விரும்புறேன், உன்னை விடுதலாக்க விரும்புறேன், நீ கேட்கிற காரியத்துக்கு ஜபத்துக்கு பதில் தர விரும்புறேன். நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாமே. சாரி ஆண்டவரே, நான் விரும்புற காரியம் என் இருதயத்தை நிறைச்சிருக்கு. கண்ணின் காட்சி, மனதின் யோசனை, உன்னை நினைப்பிருக்கும், தேவனுக்கு இடம் கொடுக்காம வச்சிருக்கோம். நீ தேவனை விரும்புறன்னா உனக்கு பெருசா 2 காரியம் தெரியாது. என்ன தெரியுமா? உன் பணம் ஃபர்ஸ்ட்.
ஆண்டவர் நேசிக்கும் போது பணம் உனக்கு பெருசா தெரியாது. ரெண்டாவது காரியம், நீ எதிர்பார்க்கிற காரியம் பெருசா தெரியாது. ஏன்னா அது கொடுத்துருவார். இந்த பணம் நம்மளை ஆண்டவர்கள் திரும்ப விடவே விடாது. வேண்டாம், இன்னைக்கு போன 10 ரூபா சம்பாரிச்சிடலாம், நாளைக்கு 20 ரூபா செலவு இருக்கு, அதை தடுக்க என்ன ஆண்டவரால் கூடும். 10 ரூபா சம்பாதிச்சு 20 ரூபா செலவு பண்றதுக்கு தடுக்க முடியும். அப்ப தேவனுக்கு முதலாவது இடம் கொடுக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, நீ எதிர்பார்த்திருக்கும் என்னமா முடிவுன்னு என்ன அர்த்தம்? நீ டிசைட் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். இதுதான் அப்படி டிசைட் பண்ணத, எனக்கு லைஃப் இப்படித்தான் அப்படின்னு டிசைட் பண்ணத உனக்கு கொடுக்க விரும்புறாரு. ஏதோ ஒண்ணு தரல. எங்க வீட்டுல அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். காலையில எந்திரிச்சோன்னு மனைவி வருவான், இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும் கேப்பா. ஒரு நாள்னா பரவாயில்ல, காலையும் இரவும் எதையோ ஒன்று செய்யுமான்றுவேன். ஏன்னா அவ விரும்பி செஞ்சா நல்லா இருக்கும், நான் சொல்றது செஞ்சனா அது எனக்கு மட்டும்தான் பிரியமா இருக்கும். அவ விரும்பினா அவளுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். மறைக்கிறா, எனக்கு பிரியமான சொன்னா அவளுக்கு பிரியமா இருக்குமா தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அது போல தேவன் விரும்புற காரத்தை உனக்கு கொடுத்தா நீ விரும்புற காரத்தை வெயிட் பண்றாரு. அது அவருக்கும் பிடிக்குமா? ரைட், ஓகே. அதுதான் நன்மைக்கு ஏதுவானவைகளே. நீ விரும்புறது அவர் ஓகே பண்ற மாதிரி இருக்கணும், நீ விரும்புறது அவருக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புறாரு. அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீ டிசைட் பண்ற, ஆண்டவரே நான் இப்படி வாழ விரும்புறேன், பரிசுத்தமா வாழ்வு குறிச்சு நான் இப்படி தொழில் செய்ய விரும்புறேன், இது நன்மைக்கு எதுவான சிந்திக்கிற இடத்துல நீ முடிவு பண்ற பாரு, அது பூரா சக்சஸ் ஆயிரும். ஆனா தேவன் விரும்பாதத நீயே முடிவு பண்ற உள்ளத்துல வச்சுட்டு நீயே ஒரு முடிவு பண்ற பாரு, அது வேதனை சமாந்திக்கு எதுவானவை அல்லவே. மனம் திறந்து பேசு. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, இல்ல நேரடியாவே சொல்றேனே, நம்ம குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய தப்பு இருக்கு. ஓப்பனா பேச மாட்டோம். தாய் தகப்பன்ட்ட பிள்ளைகள் மனம் திறந்து பேசுங்க, சகோதர சகோதரி பேசுங்க மனம் திறந்து. அது தப்பு கிடையாது. யாருன்னே தெரியாத கன்றாவி பிடிச்சவன்ட்டையும் போய் மனம் விட்டும் வாழ்க்கைய அந்தரங்கத்து முறை கூட பேசுற, உண்மையா இல்லையா? அதனால ஒரு நாள் பாதிப்பாயிருது. ஆனா நீ மனம் திரும்ப குடும்பத்துல பேசு. சில திருமண காரியங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த கிறிஸ்தவ குடும்பத்துல டைவர்ஸ் நிறைய கோர்ட்ல இருக்கிறது கிறிஸ்தவங்க தாமா. காரணம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாலே இந்த அம்மா இந்த ஐயாவோ இந்த பையனோ அந்த பிள்ளையோ யாரோ லவ் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, வீட்டுல சொல்ல மாட்டாங்க. வீட்டுல பார்க்க ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயும் வாழ முடியாம இங்கேயும் வாழ முடியாம பாதியில போயிருது, அறப்பாதி வாழ்க்கை. அப்புறம் கண்ணீர் வெடிக்கிறது. வாழ்க்கையின் முடிவு நீதான் எடுக்கணும். பேசு, உட்கார்ந்து பேசு. அவங்க ஏற்றுக்கொள்ள உன் ஆண்டவர் போய் சொல்லு, ஆண்டவர் நான் இதை செய்ய விரும்புறேன், இது உங்க பார்வைக்கு ஓகேனா ஓகே பண்ணுங்க, வேண்டாம் சொல்லுங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லு. கர்த்தர் செய்ய வல்லமுடையவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய மாட்டாங்கிறோம், அதான் பிரச்சனையே. நமக்குள்ளேயே போட்டு குழி தோண்டி போச்சுக்கிறது, எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உன் மனசுக்கு ஓப்பனா பேசு, மனம் விட்டு பேசு. தப்போ ரைட்டோ சொல்லிரு. தேவன் அதை பார்க்கிறாரு. நேற்றுக்கு நான் ஒருத்தோட பேசிட்டு இருந்தேன், ஊழியத்தை குறித்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அவரு பேசுறாரு, நானும் பேசுறேன். பேசிட்டு சில சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது மன சங்கடமா இருந்துச்சு. அவர் துக்கப்படுத்திட்டுமோ அப்படின்னு ஆவியான சொன்னாரு, உள்ளதுன்னு சொல்லு, யார் சங்கடப்பட்டாலும் கவலை கிடையாது. ஏன்னா நீ மறைச்சு அவங்கள தவறான பாதைக்கு என்ன செஞ்சிடாத, கொண்டு சென்று விட்டுறாத. அதனால அவங்க ஆசீர்வாதத்தை தராட்டியும் பரவாயில்ல, அவங்கள ஐக்கியப்படாட்டியும் பரவாயில்ல, அவங்களோட இருக்காட்டியும் பரவாயில்ல, தப்பா ரைட்டோ நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாச்சு நைட்ல, அப்ப நான் சரியா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு. அது போல உன் வாழ்க்கையில ஒரு பிசினஸ், ஒரு நண்பர், ஒரு வாழ்க்கை ஏதாவது ஓப்பனா பேசு, அதோட பிரச்சனை போயிடும். ஆனா உள்ளேயே வச்சு வெந்து சாகிறத விட
ரிலீஃபா இருக்கலாம். இயேசு இப்ப சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படி. அப்படின்னா நீ எதிர்பார்க்கறது அவர் தெரியுமா தெரியாதா? நீ என்ன ஜெபிக்க தெரியாதா? சொல்வாய் பிறப்பாகவே அறிஞ்சிருக்கிறாரு. அவர் நம்ம நிறைய எதிர்பார்க்கிறாரு. நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ, நீ நானும் சொல்லும்போது அவர் எதிர்பார்ப்பாரு. என்ன எதிர்பார்ப்பாரு சொல்லுங்களேன்? என்ன எதிர்பார்ப்பாரு? இவன் கரெக்டா இருப்பான், இவன் கரெக்டா இருப்பான், அப்படித்தானே? நம்ம அதை தவறிடும். அதுக்காக கொன்னா போட்டுறாரு, திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு. வா. வேதாகமம் அதிகமாக ஆசை பார்க்கும்போது மனுஷனுக்கு மட்டும் எதிர்பார்ப்பு இல்லை, ஆண்டவர்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு கவனிக்குமானா, நல்லா சொல்ல போனா வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 15:20. நல்லா கவனிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, பாத்தீங்களா, கெட்ட குமாரன் சொல்லுவான், அவன் தான் உண்மையா நல்ல குமாரன். அவனுடைய நினைவு என்னாச்சு? அந்த பண்ணி தவிட தின்னுட்டு இருக்கிறமே, ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறமே, ஒரு ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல வாழ்க்கை இல்ல, நல்ல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, என்னடா வாழ்க்கை, அப்பாட்ட போயிருவோமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு மனம் திரும்புறான். அவன் வேகமா ஓடுறான். ஆனா வேதம் சொல்லுது, தூரத்துல அவன் பையன் வர்றத அவங்க அப்பா பாக்குறான். அவன் எழுந்து புறப்படுத்த தகவல் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. அப்ப தூரத்துல வர பார்த்துட்டே இருக்கிற, இன்னைக்கு என் பையன் வந்துருவான், இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பிடும், இன்னைக்கு என் பையன் மனம் திரும்பிடுவான், இன்னைக்கு இந்த ஆசிரத்தை பெற்றுவான், அவங்க முன்னால வெக்கப்பட மாட்டான், அவங்க முன்னால கைகூடி கூடி நிக்க மாட்டான், அவங்க மேல கம்பீரமா இருப்பான், அவன் ஆசிரதமா இருப்பான், எங்கிட்ட வருவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறவனை ஆசிர்வதிக்கிறதுக்கு. அநேக அவச்சொல் வாங்கியிருக்கலாம், பழிச்சொல் வாங்கியிருக்கலாம், கேவலமா இருக்கலாம், அவளுக்கு பாக்கி நன்மை இல்லைங்க, அவன் மலடிங்க, அவள் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு திருமணம் ஆகாதுங்க, அவங்க தரித்திரம் அப்படிங்க, அவங்க எப்ப கடன் தாங்க இருப்பாங்க, கஷ்டத்தா இருப்பாங்க சொல்லி கொண்டிருக்கலாம். உன்னை அற்பமா என்னை பேசிக் கொண்டிருக்கலாம், உன்னை ஒதுக்கி கொண்டிருக்கலாம் சமுதாயத்துல. உன் ஏக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக, உன் மனதை அறிந்து கொள்ளாதவர்களாக, உன் நினைவுகளை அறிந்து கொள்ளவர்களாக இருக்கலாம். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் இந்த காலையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வருவாயான்னு காத்து கொண்டிருக்கிறார் ஏக்கத்தோடு. அவர் நினைவுகளுக்கு காத்திருக்காரு. என் பிள்ளை இன்னைக்கு வந்துருவா, இன்னைக்கு ஆசிரிச்சிருவேன், இன்னைக்கு என் பிள்ளை கடன் பிரச்சனை விடுதலை ஆயிடுவான், வியாதி வந்து சுகமாயிருவான், எல்லாத்த போல குதிச்சு விளையாடுவான், சந்தோஷம் இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், ஆரவாரத்தோட வாழ்வான், நிம்மதியா இருப்பான், சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருப்பான். எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. வருவான் வருவானா? நானா வருவேன், நான் வந்ததை நீ ஆசிரிச்சிருக்கிறாண்டு அப்படின்னு சில பேர் கடின இருதயத்தோடு இருக்கிறோம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆவியானவர் திரும்ப உனக்கு சொல்லுகிறேன், நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகள். உன் முடிவு உனக்கு கொடுக்க விரும்புறாரு, உன்னை ஆசிரியக்க விரும்புறாரு. இப்ப காத்துட்டு இருக்கிறார், வெயிட் அண்ட் சீன் மாதிரி காத்துட்டு இருக்கிறாரு. அந்த தகப்பு மகன் நினைச்சான், எழுந்து என் தகப்படத்துல போவேன். அவங்க வேலைக்காரர் ஒருவனை போல இருப்பே சொல்லி வந்தான். ஆனா வேலைக்காரன் அவர் ஏத்துக்கல, மகனாத ஏத்துக்க விரும்பினாரு. கண்பானவர்களே, அவன் தூரத்தில் வருவதை தகப்பன் கண்டு மனதுருகி, பாத்தீங்களா, மனதுருகிறாரு. இன்றைக்கு ஆவியானவங்கள்ட்ட மனதுருக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி ஆதியில ஜெபிச்சுட்டு இருந்த, ஆதியில எப்படி வேதம் வாசிட்டு இருந்த, ஆதியில எப்படி நீ ஆராதிச்சுட்டு இருந்த, ஆதியில சபையோட எப்படி ஐக்கியப்படுத்த, ஆதியில சபையில எப்படி தேவனுடைய கருத்தை நடப்பிச்சுட்டு இருந்த, எப்படி நீ எல்லாத்திலும் முதன்மை நின்ன, ஏக்கத்தோடு தாகத்தோடு தகப்பன் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு.
என் மகன் வந்துருவாளா, என் மகன் வந்துருவானா, என் பிள்ளை வந்துருமா? எவ்வளவு ஊழியங்க, எவ்வளவு ஊழிய செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு டிராக்ஸ், எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு காரியம் இயேசு அன்பை சொல்லியிருக்கிற பாக்குறாரு. எவ்வளவு சாட்சி சொன்ன, எவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் பேசுன. நீ வருவ, நீ வருவ, நீ வருவன்னு அவர் உன்னை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த காலவெளி உன்னை நோக்கி மனதுருகி நீ வர்றன்னு தெரிஞ்சவன தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என் பிள்ளை என்ன நோக்கி சபைக்குள்ள வந்துட்டான், ஜெபிக்க வந்துட்டான், வேதவாசிக்க வந்துட்டான், என்னோட ஐக்கியப்பட வந்துட்டான், என்னோட ஊழிய வந்துட்டான், என்னோட உடன்படிக்கை பண்ண வந்துட்டான்னு சொல்லி அவர் மனதுருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இன்னைக்கு கால வேளையில ஆராதனை பாஸ்டம் வச்சாங்க, அவரை முத்தம் செய்யுங்கன்னு சொல்லி. நீங்க தான் அவர் முத்தம் செய்ய பார்த்தீங்க. உங்க டாடி உங்களை முத்தம் செய்ய ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவர் உங்களை முத்தம் செய்ய விரும்புறாரு. அவர் உங்களை கொஞ்சம் விரும்புறாரு. உங்க மேல அன்பு செலுத்த விரும்புறாரு. முத்தம் என்பது அன்பின் அடையாளம். அந்த அன்பை ஒன்றிணைத்து தன் இதழோடு இதழ் கொடுப்பதை போல ஒரு முத்தத்தை உனக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர். அன்பை வெளிப்படுத்துறாரு. ஐயோ மகனை வந்துட்டியா, மகளே வந்துட்டியா, என்னோட பிள்ளைய வந்துட்டியா, இனிவா நான் பாத்துக்கிறேன். அது கீழ் வசனம் 21 வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன், இனிமேல் உன் குமாரன் என்ன பாத்திரம் அல்ல. அப்பொழுது தகப்பன், நல்லா கவனிங்க, அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறான். அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உனக்கு ரோதமா பேசிட்டேன், உனக்கு சொத்தை அழிச்சிட்டேன், உன் பேரை கெடுத்துட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். இது நம்மள்ட்ட சொன்ன சொல்லுவான், இப்ப தெரியுத புத்தி வந்துச்சா, இப்பவாது புத்தி வந்துச்சுல அப்படின்னு பெரிய நம்ம தான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி நம்ம அவங்கள ஆப்போசிட் ஆட்டு பேசிட்டு போம். இப்ப புத்தி வந்துச்சா, இப்ப வருதா, என்னுடைய அருமை உனக்கு தெரியுதா? ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. இதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள அர்த்தம். மன்னிப்பு கேட்டாங்க, இல்ல காம்ப்ரமைஸ் ஆக வந்த உடனே அவன் சமாதானம் பண்றான். அப்பா நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டப்பா, உங்களுக்கு நடந்துட்டப்பா, உங்க சொத்தை அழிச்சிட்டப்பா, நான் உங்களுக்கு பிள்ளையாருக்கு தகுதி இல்லப்பா. அந்த பணத்தை எங்கட போய் செலவு பண்ண, யாருக்கு கொடுத்த, என்ன பண்ண, ஒண்ணுமே கேட்கல. ஆனா மாம்சக்குரிய தகப்பன் கேட்பான். ஆனா ஆவிக்குரிய தகப்பன் ஒரு தகப்பனார் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா அதை கேட்க வேலை. வேலைக்காரர்களை நோக்கி என்ன சொன்னாரு வாசிங்க. என்ன சொன்னாராமா, எல்லாத்தையும் அழிச்சுட்டான், அந்த கிழிஞ்சு போன லுங்கி கொண்டு வந்து போத்து, துண்டை போத்து வச்சுட்டு குடின்னு சொல்லல, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போத்து உடுத்தி, கைக்கு மோதிரம் அடையாளம், உடன்படிக்கை அடையாளம் முத்திர மோதிரம், காலுக்கு பாதரட்ச சுவிசேஷத்தை போடு, பாரா விருந்தே ஆயத்தம் பண்றாரு. நீ வந்தா அப்பா வீட்டுல எப்ப சந்தோஷம்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவில கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு ரட்சணை நாள், இன்று மீட்புக்குரிய நாள். இன்றைக்கு நீ மனம் திரும்பபடி விரும்புறாரு. ஒருவேளை நீங்க இத்தனை நாள் சரியா ஜெபிக்காம இருந்திருக்கலாம், இத்தனை நாள் வேதம் வாசிக்காம இருந்திருக்கலாம், சபையோட ஐக்கியப்படாம இருக்கலாம், சபை காரியங்களை இணைந்து செயல்படாம இருந்திருக்கலாம், தேவனுடைய காரியங்களை நீங்க யார்கிட்ட சாட்சிய சொல்லுவதற்கு பேசுவதற்கு அறிவிக்காம இருந்திருக்கலாம், நீங்க எல்லா கருத்து விலகி இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ வரையான்னு பாக்குறாரு. வந்தா உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, பாத்தீங்களா, அவர்கிட்ட காத்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு ஏக்கம், நீ திரும்பி வந்துருவேன்னு, நீ வருவேன் அவர் உனக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உன் நினைவுகள் எப்படி இருக்குது? நன்மைக்கு எதுவானவே தீமை. நான் எதுக்கு மறுபடியும் வந்து பிரச்சனையாக இருக்கா? நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்,
நான் ஜெபிக்க மாட்டேன். எனக்கு அப்படியே ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. தீமைக்கானவையா நன்மைக்கானவன் நீ தான் டிசைட் பண்றப்போ உன் முடிவை பார்த்துதான் உன்னை ஆசிரிக்க போறாரு. நீ எதிர்பார்க்கும் முடிவு உனக்கு கொடுக்கறதுக்கு தேவன் காத்திருக்கிறாரு. நீதான் ஆயத்தமாகணும். நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எதை செய்யணும். பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின போல நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். பழைய மனசும் செயல்களையும் களைத்து போடுங்கள். ஆகிய இந்த நாளில தேவன் உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்போம், 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீர்கள். சொல்றது புரியுதா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் இந்த கால்வகளோட பேசியிருக்கிறார். நீ என்ன எதிர்பார்த்திருக்கிற? என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், ரைட்டு வச்சுக்கோ. எனக்கு குழந்தை வேணும், ரைட்டு வச்சுக்கோ. உனக்கு என்ன, நல்ல வேலை வாய்ப்பு, பிசினஸ் வச்சுக்கோ. என் ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், நீ எதையெல்லாம் தேர்ந்துக்கிறியோ அப்ப நீங்க மரியாதை மார்த்தாலும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கோ. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இப்ப நல்ல பங்கு எடுக்க வேண்டியது யாரு முடிவு பண்றது? சபை. இந்த வீடியோ பாக்குறவங்க கர்த்தருடைய நாமத்துல சபையில் நின்று நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பார் ஆண்டவர் இந்த நாள்ல. அது தாமதிக்காது, சீக்கிரம் நடக்க போகுது. உன் முடிவை டிசைட் பண்ணிப்போ. என்ன வேணும் டிசைட் பண்ணு. கண்களை மூடு, டிசைட் பண்ணு. கர்த்தருடைய ஆவியை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஜெபத்தை கேட்க விரும்புகிறார்.